மனோஜ் பார்த்துட்டிங்களா, நான் புதுசாக வாங்கின வீட்டுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கோசம் பேங்க்கில் லோன் கேட்குறாரு. பேங்க்காரங்களுமே வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து எங்களால் 2 கோடி இருந்தால் சேங்ஷன் பண்ண முடியும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒரு 3 கோடியான ஒரு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் என்ன 2 கோடி தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், இந்த டாக்குமெண்ட்டோட வேல்யூ அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, வேணா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேறு எதனா வழி இருந்தால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், அதை வந்து சேங்ஷன் பண்ணுங்கள், சீக்கிரம் பாருங்கள், நான் வந்து இந்த வாரத்துக்குள்ளே துட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்து இந்த வீடை வந்து என் பேரில் மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், நான் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேங்க்காரங்க கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் பார்த்துட்டிங்களாண்ணா, பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை கிட்ட போகிறாரு. அண்ணாமலை கிட்ட போயிட்டு, நம்ம வீட்டு சொந்தமாக இருக்குல்லப்பா, அந்த வீட்டை விற்றுட்டு எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை கேட்ட அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காரு. என்னடா வீடை விற்க சொல்கிற, அந்த வீடை விற்றுட்டு அவங்க தம்பிக்கு 2 பேரும் எங்கே போவாங்க, அவங்க 2 பேர் என்ன நடுத்தருவில் அனுப்பாங்க, அதுவும் இல்லாத அந்த வீடு வந்து என்னோடய வீடே கிடையாது, என் மாமனார் எனக்கோசம் கொடுத்தது, இந்த வீட்டுக்கு முழு உரிமையும் வந்து வித்யா கிட்ட தான் இருக்குது, நீ வேணால் அவகிட்ட கேளு, ஆனால் நான் உயிரோடு இருக்கிறவ வந்து இந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வித்யா கிட்ட போய் மனோஜ் கேட்குறான். அதுக்கு வித்யா இருந்துட்டு, இல்லை நான் வந்து வீட்டெல்லாம் விற்க மாட்டேன், அந்த வீடு வந்து எங்கள் அப்பா நினைவாக வச்சுருக்கேன், அதெல்லாம் முடியாது, நீ வேறு எதனா வழி இருந்தால் பாரு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, பேங்க்காரும் கொடுக்க மாட்டாங்க, நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து புலம்புறான். அதை கேட்ட முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, ஏன்டா அந்த வீட்டோட பேர் ரோமியோ தானே, ரோன்ற எழுத்து வந்து ரோஹினோட பேர் தானே இருக்குது, அது நீ பேசாமல் உங்கள் மாமனார்கிட்டே கேள்றதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு, அதுவும் நல்ல ஐடியாவை தானே இருக்குது ரோஹினி, உங்கள் அப்பா கிட்ட கேளுப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரோஹினி வந்துட்டு உடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அங்கே சுற்றி முத்து கடைசியில் நம்மக்கிட்ட இழுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சண்டை வராங்க. உங்கள் அப்பா பெரிய பணக்கார தானே, மலேசியாவில் கேட்டு வாங்காது தானே அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. சரி, நீ ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி மனோஜும் சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு, எங்கள் அப்பா கிட்டே எப்படி ஃபோன் பேச முடியும், அவர் தான் ஜெயிலில் இருக்கார், அவர் ஜெயிலில் இருக்கிறதுனால அவரோட சொத்துமே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அவர் ரிலீஸ் ஆகி சைன் போட்டால் தான் துட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்துருங்களேண்ணா, சரி உங்கள் மாமாவை கால் பண்ண, அவரும் மலேசியாவில் பெரிய பணக்கார தானே அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே ரோஹினி இருந்துட்டு, இந்த முத்து ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, என்னை மாட்டி ஒருத்தலே ஒரே குறியாக இருக்காருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மாமா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பேசி ஒரு வழியை சமாளித்து, முத்து அவராலையும் இப்போ முடியாதான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருமே காசு கொடுக்காதீங்க, நானே ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மனோஜ் ரூமுக்கு போயிடுறான். பின்னாடியே ரோஹினி போயிடுறாங்க. சரி, அவங்க போகிறான், நாம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமா அவர் வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்ற நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.